ஆக்சுவலா அது ஒரு நல்ல லைன் மச்சான். ப்ரொடியூசர் கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாரு. ஆமாமா, ஆக்ஷன் சப்ஜெக்ட் தான். இந்த கதையில அந்த வில்லா இருக்கான்ல, இன்டர்வல் பிளாக் வரைக்கும் அவன் ஹீரோக்கு நிறைய குடைச்சல் கொடுக்கறான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட செம்மையா லாக் ஆகுறான். வில்லன் ஒரு முக்கியமான ஆதாரம் வச்சு ஹீரோவை லாக் பண்றான். அங்க இருந்து படம் ஜெட் வேகத்துல போகுது மச்சான். அதுவும் கிளைமாக்ஸ் முன்னாடி ஒரு சீன் மச்சான். அந்த எண்டிங்ல முடிஞ்சா என்கிட்ட இருந்து தப்பிச்சு பாடுறான்னு ஹீரோ வில்லன் கிட்ட சவால் விட்டுட்டு வாயில இருக்க சிகரெட்டை கீழே போட்டுட்டு மிதிக்கிறான் மச்சான். பயத்துல வில்லன் கண்ணுல கண்ணீரா ஊத்துதுடா. மீதி கதைய நான் உனக்கு நேர்லயே சொல்றேன். நீ அந்த ப்ரொடியூசர் கிட்ட மட்டும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடு. ஆனா ஒண்ணு மச்சான், இந்த படம் மட்டும் வந்துச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை ஏன் கால் ஷீட்டுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இது கண்டிப்பா நடக்கும் மச்சான். சரி ஓகே மச்சான், மற்றதெல்லாம் நம்ம ஈவினிங் கிரவுண்ட்ல பேசிக்கலாம். ஓகே. யாருமா அந்த சினிமா பைத்தியம்? அதை விடுங்க. பாம்பு செட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. ஓகே. ஹலோ ஹலோ, நான் மஞ்சு. காயத்ரி அக்கா கிட்ட பேசணும். இருங்க நான் கொடுக்குறேன். மேடம், உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, வந்து பேசுங்க. உங்க தங்கச்சி தான் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசுங்க. அதுக்குள்ள ஜெயிலர் அம்மா வராங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. ஹலோ மஞ்சு, சொல்லு. அக்கா, நீ சொன்ன மாதிரியே இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அர்ஜுன் சாக போறான். என்ன சொல்ற மஞ்சு? ஆமாக்கா, இப்பதான் அவனோட கார்ல பாம்ப செட் பண்ணிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம் வெடிச்சு அவன் பீஸ் பீஸா ஆக போறான். அதுக்கப்புறம் நீ எதிர்பார்த்த மாதிரியே அந்த பவியும் ரமாவும் கதறி கதறி அழ போறாங்க. சூப்பர் மஞ்சு. அப்படின்னா நீ லைன்லயே இரு. அந்த பாம்பு வெடிக்கிற சத்தத்தை நான் காது பட கேட்கணும். சரிக்கா. பாட்டி, பாட்டி வாங்க, நான் கிளம்பிட்டேன். பாட்டியா? அவங்க எங்க இருக்காங்க? என்ன கேக்குற? ரூம்ல தான். அவங்க கிளம்பி போய் 10 நிமிஷம் ஆச்சு. விளையாடாத நந்து, அவங்க எப்பவும் என் கூட தானே ஆபீஸ் வருவாங்க. பவி, பாட்டி போனப்போ நானும் இங்க தான் இருந்தேன். ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்காமே, அதான் அப்பவே கிளம்பிட்டாங்க. நீ வந்தோடனே உன்னை கிளம்பி வர சொன்னாங்க. ஆமா ஆமா, இன்னைக்கு ஃபுட் சேஃப்டில இருந்து சில ஆபீசர்ஸ் வரதா சொன்னாங்க. அதுக்காக தான் சீக்கிரமே பாட்டி போயிட்டாங்களோ? அப்படிதான் இருக்கும். சரி ஓகே, அப்ப நான் கேப் புக் பண்ணி போய்க்கிறேன். பவி, நீ ஏன் கேப் புக் பண்ற? பின்ன எப்படி ஆபீஸ் போறது? வீட்ல கார் இருக்கு, கார் ஓட்ட அர்ஜுன் இருக்கான், அவன் கூடவே போலாமே. அது டே அர்ஜுன், வாடா. பவி ஆபீஸ் போணுமா? சரி, நீ அவளை டிராப் பண்றியா? அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு.
எனக்கும் வீட்ல இருக்கிறது போர் அடிக்குது. இரு, நான் போய் கார் சாவி எடுத்துட்டு வரேன். பவி, ஆ அர்ஜுன் கூட தனியா இருக்க உனக்கு ஒரு சான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி அவன் மனசுல உள்ள காதலை வெளியே கொண்டு வந்துரு. ஓகேவா? ஓகே மனு. டிடி, அவ அண்ணா கூட தனியா போறான்னா அவ ஏதாச்சும் பண்ணி அண்ணாவை இம்ப்ரெஸ் பண்ண போறான்னு அர்த்தம். விடக்கூடாது டிடி. கரெக்ட் அர்ச்சனா, இவ கூட மாம்ச தனியா விடுறது ரிஸ்க் தான். பவி வா போலாம். மாம்ஸ், நானும் வரேன். சரி வா. அதோ வரானே, அவன் தானே அர்ஜுன். ஆமா ஆமா. ஆ மேடம் சீக்கிரம் மேடம், ஜெயிலர் வந்துட்டா போன் கொடுத்ததுனால என் வேலையும் போயிடும் மேடம். இருங்க இருங்க ஒரு நிமிஷம். மஞ்சு, என்னாச்சு மஞ்சு? அங்க என்ன நடக்குது? அக்கா, அர்ஜுன் வந்துட்டான். கூடவே பவித்ராவும் கார்ல போவான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி போகட்டும் விடு. அவனை கொன்னு அவ அழறத பார்க்கணும்னு நினைச்சேன். இப்ப 2 பேரும் செத்து ரமா அழறத தான் பார்க்க முடியும் போல. எப்படியோ ஒண்ணு, என்ன பகைச்சுக்கிட்டதுக்காக அந்த பவித்ராவும் செத்து ஒழியட்டும். அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். சரிக்கா. என் ட்ரெஸ் எல்லாம் வீணா போச்சு. சாரி சாரி டிடி, தண்ணி பாட்டில் கீழே இருக்கிறத நான் கவனிக்கல. மாம்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாம்ஸ், நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. பவி, டிடி வர வரைக்கும் உனக்கு ஓகே தானே? உனக்கு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கா? இல்ல. பவி, பாட்டி தான் ஏதோ மீட்டிங் வரணும்னு சொன்னாங்கல்ல, மறந்துட்டியா? ஆமா ஆமா, மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. அர்ஜுன், நீ பவியை கூட்டிட்டு கிளம்பு. டிடி வந்தா நான் சொல்லிக்கிறேன். அப்படிங்கிற? ஆமாடா, மீட்டிங் தானே முக்கியம். கிளம்புடா. சரி பவி, நம்ம போலாம். அக்கா, 2 பேரும் கார்ல ஏறி கிளம்பிட்டாங்க. சூப்பர். அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அவங்க 2 பேரும் விடிச்சு சிதறத என் காதார கேட்டு நான் சந்தோஷப்படணும். சரிக்கா. கொஞ்சம் சீக்கிரம் பேசி முடிங்க. அட நீ ஒருத்தி. நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தது இப்பதான் நடக்க போகுது. அது புரியாம ஒரு 5 நிமிஷம் பொறு. 2 பேரையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சுட்டு உன் போனை தர. ஜெயிலர் வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவங்க வேற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பணம் வாங்குறல, அப்புறம் என்ன? பேசாம இரு. கொடுக்க மாட்டேன் போன. அர்ஜுன் மனசுல என் மேல உள்ள காதல எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு மனோ சொல்லிட்டு போயிட்டான். ஆனா எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. என்ன பவி, ஏதோ யோசிச்சுட்டே வரா மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல அர்ஜுன், சும்மாதான். ஓ அப்படியா? எனக்கு ஒரு டவுட் பவி. என்ன அர்ஜுன்? அன்னைக்கு என்ன பெயிண்டிங்கா வரைஞ்சல்ல, அதான் நான் எப்படி இருப்பேன்னு தெரியாம வரைஞ்சேன்னு சொன்னியே. ஆமா அர்ஜுன். நிஜமாவே நான் எப்படி இருப்பேன்னு தெரியாம தான் நீ அதை வரைஞ்சியா பவி? நான் உன்கிட்ட போய் சொல்லுவேனா அர்ஜுன்? சத்தியமா அந்த பெயிண்டிங் வரைகிற வரைக்கும் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சாச்சா, நான் உன்னை சந்தேகப்படல. இருந்தாலும் இது ஒரு இம்பாசிபிள் விஷயம். இதை எப்படி நீ அசால்ட்டா பண்றன்னு நான் கேக்குறேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் மனசுல நீ ஆழமா இறங்கியிருக்க அர்ஜுன். அதுதான் காரணம். சரி பவி,
உனக்கு ஒரு சேலஞ்ச். என்ன சேலஞ்ச்? இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு பார்க்காம நீ என்ன வரைஞ்சதா சொன்னல, ம் இப்ப நான் ஃபியூச்சர்ல எப்படி இருப்பேங்கிறத உன்னால வரைய முடியுமா? ஃபியூச்சர்லையா? ஆமா. என்னோட 30 வயசுல நான் எப்படி இருப்பேங்கிறத உன்னால வரைய முடியுமா? ம் முடியுமே. ஏய், என்ன அவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட? ஆமா அர்ஜுன், என்னால அது முடியும். நான் வேணா வரைஞ்சு காட்டவா? இப்ப எப்படி? உன்கிட்ட பென்சில் சார்ட் இருக்கா என்ன? பென்சில் இருக்கு, ஆனா சார்ட்டுக்கு பதிலா பேப்பர் இருக்கு, அதுலயே வரைஞ்சிருவேன். வரையட்டுமா? சரி, வர. ம் மேடம், ஏய் இரு, போனை தரேன் இரு. சும்மா நொய்யினுக்கிட்டு. மஞ்சு, அங்க என்ன நடக்குது? வண்டியில தான் போயிட்டு இருக்காங்க அக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிச்சிரும். ஷூ கடவுளே, எதுக்கு இவ்ளோ லேட்டா டைம் ஃபிக்ஸ் பண்ண? அவங்க வெளியில வந்ததும் பாம் வெடிக்கிற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே? ஒரு சேஃப்டிக்காக தான் அக்கா. ஐயோ, என்னாச்சு? போலீஸ் செக்கிங் நடத்துற மாதிரி இருக்குக்கா. என்ன அர்ஜுன், ஏதோ செக்கிங் போல இருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே. அண்ணா, ஏப்பா, அங்க எதுக்கு செக்கிங் நடக்குது? கார்ல யாரோ போதைப் பொருள் கடத்துறதா தகவல் வந்திருக்கா, அதான் எல்லா காரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பவி, செக்கிங் நடக்கட்டும், நீ வரைகிற வேலையை பாரு. சரி அர்ஜுன். மஞ்சு, போலீஸ் அந்த காரை செக் பண்ணி பாமை கண்டுபிடிச்சிட்டா நம்ம பிளானே வீணாயிடுமே. ஐயோ, ஸ்பாட்ல நம்ம இருக்கிறது பெரிய ரிஸ்க் ஆயிடுமே. அப்ப நம்ம கிளம்பிடலாமா? ஏய், பயப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்னவோ அவங்களுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள்னு தோணுது. பார்க்கலாம், இருங்க. போச்சு போச்சு, பாமை பார்க்க போறான். யோ, கிடைச்சிருச்சு, வாயா. என்னாச்சு மஞ்சு? அப்பாடா, போலீஸ் பாம் இருக்கிறத பார்க்கலக்கா. சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல, இன்னைக்கு அவங்க 2 பேரும் சாவணும். அத என் காதால கேட்கணும். இதுல இருந்து அவங்க தப்பிக்க வழியே இல்லை. மத்த வண்டியில அனுப்பிவிட்டுரு.
மஞ்சு அந்த கார் போகுது பாரு. அங்க கார் கிளம்பிருச்சுக்கா. நாங்க ஃபாலோ பண்ணிட்டு போறோம். சரி, போனை மட்டும் கட் பண்ணிடாத. அர்ஜுன், ம் நான் வரைஞ்சு முடிச்சிட்டேன். அப்படியா? இங்க காட்டு. ஹே பவி, இது நீதான் அர்ஜுன். மஞ்சு கார் நின்றுச்சு. தெரியலையே. என்னாச்சு? காரை நிறுத்திட்டாங்கக்கா. ஏன்னு தெரியல. சரி விடு. நிக்கிறப்ப வெடிச்சா என்ன, போறப்ப வெடிச்சா என்ன? எனக்கு தேவை பாம் வெடிச்சு அவங்க சாகணும், அவ்வளவுதான். ஷோ, இவங்க வேற புரிஞ்சுக்காம. எப்படி பவி? 30 வயசுல நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு. அதை அப்படியே வரைஞ்சிருக்கே பவி. நான் தான் சொன்னேன்ல, என்னால ஈஸியா உன்னை வரைஞ்சிட முடியும்னு. 30 வயசுல மட்டும் இல்ல அர்ஜுன், இன்னும் 100 வருஷத்துக்கு அப்புறமும் கூட நீ எப்படி இருப்பன்றத என்னால கண்டிப்பா வரைய முடியும். அந்த அளவுக்கு உன் முகம் என்னோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. சான்ஸே இல்ல பவி. நிஜமாவே நீ கிரேட் தான். ஆமா, இது என்ன கீழே ஒரு குழந்தை? 30 வயசுல உனக்கு கல்யாணம் ஆகிருக்கும்ல, அப்போ உனக்கு ஒரு குழந்தையும் இருக்கும்ல, அதுதான் இது. ஹை, இந்த குழந்தை கூட அப்படியே ஏன் சாயல் இருக்கு பவி. அப்போ இதுதான் என் வைஃபா? ஆமா. சரி, ஏன் என் ஒய்ஃபுக்கு மட்டும் ஃபேஸை நீ வரையவே இல்ல? அதெல்லாம் ஒரு காரணமாதான். புரியலையே. எனக்கு நீ ஒரு சேலஞ்ச் வச்சல்ல, அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். இதுல இருக்கிற பொண்ணு யாரா இருப்பான்னு நீ கெஸ் பண்ணி சொல்லணும். அதுதான் உனக்கான சேலஞ்ச். ஹே, ஃபேஸ் எல்லாம் எப்படி கெஸ் பண்ண முடியும்? நீ எப்படி இருப்பேன்னு தெரியாம என்னால உன்னை வரைய முடிஞ்சதில்ல, அப்போ உன்னால இதுவும் முடியும். கமான் அர்ஜுன், ட்ரை பண்ண. சரி, ஓகே. இந்த ஹேர் ஸ்டைல், இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. என்னம்மா அர்ஜுன், உனக்கு அது நான் தானே தெரியல? யோசிக்காத அர்ஜுன், அது நீதான் பவின்னு சொல்ல. உன் மனைவியா உன் பக்கத்துல என்ன தவிர வேற யாரும் இருக்க முடியாது அர்ஜுன். சொல்ல அர்ஜுன், அது நான் தானே சொல்ல. கண்டிப்பா இது நான் அடிக்கடி பார்க்கிற ஒருத்தர் மாதிரி தான் இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்ட அர்ஜுன். இரு இப்ப சொல்லிடுறேன் இது யாருன்னு. சார். ஹாய் சார். வணக்கம் சார். ஹலோ சார். ஐயோ அங்கிள், உங்களதான். ஆஃபீஸ் தான் போய்கிட்டு இருந்தேன்.
நம்ம கார் நிக்கிறத பார்த்தேன், அதான் மேடம் வந்தேன். ஓ அப்படியா? நாங்களும் ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு சேஃப்டி ஆபீசர் வர்றதுனால பாட்டி முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. ஆமா ஆமா சொல்லியிருந்தாங்க. இப்ப நான் அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நீங்க ஏன் வழியிலே நின்னுட்டீங்க? டைம் ஆச்சுல்ல. அது ஒண்ணும் இல்ல அங்கிள், சும்மாதான். என்ன போய் மேடம், முன்ன மாதிரி பிசினஸ்ல கவனமே இருக்கிறதுல போல இருக்கு. ஹலோ, அப்படியெல்லாம் இல்ல. சும்மா வேற ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப கிளம்ப தான் போறோம். பவி, இத அப்புறமா பாத்துக்கலாம். மீட்டிங் இருக்குல்ல, நம்ம கிளம்பலாம். ஓகே சார், அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேன். நான் பைக்ல முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே வாங்க. வாங்க வரேன் சார். அர்ஜுன், அது நான் தானே சொல்ற நேரத்துல இவர் வந்து கெடுத்துட்டாரே. போலாமா? அக்கா, கார் கிளம்பிருச்சு. சரி சரி, ஃபாலோ பண்ணுங்க, போங்க. அக்கா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு நிமிஷத்துல பாம்பு வெடிச்சிரும். சூப்பர், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே போங்க, பாத்து. என்னாச்சு மஞ்சு? அவ்வளவுதான்க்கா, இன்னும் 10 செகண்ட்ல பாம்பு வெடிக்க போகுது. மேடம் மேடம், போனை கொடுங்க. கொடுங்க மேடம், ஜெயிலர் மேடம் வந்துட்டாங்க. போனை கொடுங்க மேடம். ஐயோ, கொஞ்ச நேரம் இரு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேற போனை பார்த்தா 2 பேரும் மாட்டிக்குவோம். ஏய் நில்லு மேடம். அந்த சி பிளாக்ல என்ன ஏதோ சாப்பாடு விஷயமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களாமே. மேடம், அது என்னமோ வேணும்னே பண்றாங்க மேடம். சரி, நீ போய் மத்த வார்டன்க எல்லாரையும் என் ரூமுக்கு வர சொல்லு. உன்னதாமா சொல்றேன், போ. சரி மேடம். பாம்பு வெடிக்கிற நேரத்துல போனை புடிங்கிட்டு போயிட்டாலே. அவங்க வெடிச்சு செதறத என் காதால கேட்க முடியல. என்னமோ பெயிண்டிங் வரைஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா என்னமோ நடக்குது. மேல இடத்துல போட்டு கொடுத்துட வேண்டியதான். அர்ஜுன், என்ன மஞ்சு, இன்னும் பாம்பு வெடிக்கல? தெரியலையே. சார் சார், அவங்க இறங்கி போறாங்க சார், போறாங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஐயோ, பாம்பு என்ன ஆச்சுன்னு போய் பாருங்க. என்ன மஞ்சு அசால்ட்டா சொல்ற? அது பாம்பு வெடிச்சுன்னா என்ன பண்றது? ஏதோ அதுல ஃபால்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் என்னன்னு பாருங்க. சார், நீங்க இப்ப போகலனா அக்கா வெளியில வந்த உடனே உங்களை தான் பாம்பு வச்சு கொல்லுவாங்க, தெரியும்ல? சரி சரி, போறேன். ம் ம் ம். சரி விடுங்க மேனேஜர், இருங்க, நமக்கு தானே வேலை இருக்கு. இப்ப என்ன, காசு தானே கொடுக்கணும்? நான் தரேன், இருங்க. சார், நீங்க காசெல்லாம் கொடுக்காதீங்க.
அர்ஜுன் நம்ம இங்க நிக்க வேண்டாம், கிளம்பலாம் வா. இரு பவி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஐயோ அதெல்லாம் இங்க இருக்கிறவங்க பாத்துப்பாங்க, நீ வா. அர்ச்சனா இப்ப வரைக்கும் ஆபீஸ்க்கு வரல, எங்க போய் சுத்திட்டு இருக்காங்க? டிடி, இப்ப எதுக்கு நீ டென்ஷனா இருக்க? அர்ஜுன் வந்ததும் பேசிக்கலாம். நீ உள்ள வா. முடியாது, நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் தான் சொல்றேன்ல டிடி. மனோ நிறுத்து. நீ எப்பவுமே அந்த பவிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்ப, எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ எதுவும் பேச வேண்டாம். வந்துட்டாங்க பார். ஏ டிடி, நீங்க என்ன பண்ற? என்ன ஏமாத்திட்டல நீ? ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத மாம்ஸ். நான் வரேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே மாம்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போனேன். அதுக்குள்ள நீ ஏன் மாம்ஸ் கிளம்பி போன? ஓ அதுவா, பவிக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதான் நாங்க கிளம்பிட்டோம். அர்ஜென்ட் மீட்டிங்கா? உங்களுக்கு அப்புறம் கிளம்பின நாங்களே ஆபீஸ்க்கு வந்துட்டோம். அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குங்கிறவங்க இவ்ளோ லேட்டாவா வருவீங்க? அப்படிலாம் இல்ல டிடி. இவ தான் மீட்டிங்னு சொல்லி அண்ணனை எங்கேயாச்சும் ஊர் சுத்த கூட்டிட்டு போயிருப்பா. ஏ அர்ச்சனா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசாத. நாங்க வர வழியில எவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கோம் தெரியுமா? மச்சான் என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நாங்க வரும்போது ஒரு பாம் பிளாஸ்டே நடந்துச்சுடா. பாம் பிளாஸ்டா? ஆமா தம்பி, நானும் அங்கதான் இருந்தேன். நம்ம கார்ல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல தான் வெடிச்சது. கேட்டிங்களா? அதுல இருந்து நாங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அது புரியாம நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா? பாம் வச்ச இடத்துல பவி அந்த சர்க்குணத்தை பார்த்திருக்கா. எந்த சர்க்குணம்? அதான் மனோ, காயத்ரி பாட்டியோட இருப்பாரே அவர்தான். அந்த ஆளா? அவன் ஏன் அங்க வந்தான்? தெரியல மச்சான், பாம் வெடிச்ச இடத்துல அந்த ஆள் இருந்தான்னா இது நிச்சயமா அவன் வேலையா தான் இருக்கணும். அதுவும் இத்தனை வருஷமா அமைதியா இருந்தவன் இப்ப என்ட்ரி கொடுத்துருக்கானா, சம்திங் ராங். கொஞ்சம் உஷாராவே இருடா. டேய், ஏன்டா நீ ஓவரா பில்டப் பண்ற? அந்த ஆள் அங்க இருந்தான், அவ்வளவுதான். மத்தபடி அவருக்கும் இந்த பாம் பிளாஸ்டுக்கும் சம்பந்தம் இருக்குமாலாம் தெரியாதுடா. யாரோ ஒரு பொண்ணுக்கு தான் ரொம்ப அடிபட்டுச்சு. எப்படியும் போலீஸ் என்கொயரியில யாரும் தெரிஞ்சிட விடு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத பாட்டிக்கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. அவங்க தேவையில்லாம பயப்படுவாங்க. அது அவங்க ஹெல்த்துக்கும் ஆபத்து. அது எப்படி பாட்டி கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? மாம்ஸ குறி வச்சு இப்படி ஒரு அட்டாக் நடந்திருக்கு, அதை அசால்ட்டா எடுத்துக்க முடியுமா? அதானே, அண்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னு பாட்டிக்கு தெரிய வேண்டாமா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி அர்ஜுனுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அப்படி ஒரு வேளை ஆபத்து வந்தாலும் என்ன மீறி அர்ஜுனை யாரும் தொடக்கூட முடியாது. எனக்கு என்னமோ அந்த ஆபத்தே நீதான்னு தோணுது. ஏய், என்ன புது கதை விடுற? ஆமா மனோ, ஒருவேளை அந்த சர்க்குணம் தான் இத செஞ்சிருந்தா அவங்க நிச்சயமா இவளை டார்கெட் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க. மாம்ஸ், அப்படின்னா இனிமே நீ இவ கூட எங்கேயுமே போகாத. இவளுக்கு வர ஆபத்துல தேவையில்லாம நீ சிக்கிற மாதிரி ஆகுது. அப்படியா சொல்ற டிடி? ஆமா மாம்ஸ். அப்படின்னா இனிமேதான் நான் எப்பயுமே பவி கூட இருக்கணும் போலயே. ஏன்னா பவிக்கு ஒரு ஆபத்துனா என்னாலையும் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. அந்த ஆபத்துல இருந்து அவளை காப்பாத்துறது தான் என்னோட முத வேலை.
ஏய் பவி வா, உனக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, வா போய் பார்க்கலாம். ச்சே, இத காரணமா சொல்லி மாம்ஸ் அவ கூட போக விடாம செய்யலான்னு பார்த்தா இது எனக்கு எதிராவே திரும்பிருச்சு. அது மட்டும் இல்ல பாப்பா, அவங்க 2 பேரும் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, நான் கார் கிட்ட வந்தப்போ அவங்க ஏதோ பெயிண்டிங்கை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன், முடியாம போச்சு. பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. நான் சொல்றத நம்பலன்னா காருக்குள்ள அவங்க பெயிண்டிங் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. அம்மா, அம்மா இத பாரு. நீ வரைஞ்சியா டிடி? நல்லா இருக்கு. ஐயோ அம்மா, இது அந்த பவி வரைஞ்சது. ஐயே, அதான் நல்லாவே இல்ல. அத விடுங்க, முதல்ல அந்த டிராயிங்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்களா? அம்மா, அவ அண்ணனை தான் வரைஞ்சிருக்கா. நல்லா பாருங்க, அது அண்ணன். ஆமா, அர்ஜுன் தான் அப்படியே வரைஞ்சு வச்சிருக்கா. அப்ப இது யாரு சின்ன குழந்தை? ஐ திங்க் அது அர்ஜுனோட குழந்தை. டேய், அவனே ஒரு குழந்தை, அவனுக்கு எதுடா குழந்தை? அம்மா, அவ அர்ஜுனோட ஃபியூச்சரை வரைஞ்சிருக்காமா. இன்னும் 5 வருஷத்துல மாம்ஸுக்கு 30 வயசு ஆயிரும்ல, அப்ப அவர் எப்படி இருப்பாருன்னு அவ வரைஞ்சு காட்டியிருக்கா. அது பக்கத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்களா? அதுதான் மாம்ஸோட வைஃபா. எதுக்கு முகமே வரையாம விட்டுருக்கா? வரைய தெரியாம இருந்திருக்கும் ஜோதி. யாருக்கு? பவிக்கு வரைய தெரியாதா? ஐ திங்க் இது ஒரு காரணமா இருக்கும். டேய் மடையா, நீ ஒன்னும் திங்க் பண்ணலாம் வேண்டாம். என்ன காரணம்னு நானே சொல்றேன். கொஞ்சம் அந்த பொண்ணோட உருவத்தை நல்லா பாருங்க, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். புடிச்சிட்டேன். இது பவியர் தான். சேம் ஹேர் ஸ்டைல், சேம் காஸ்டியூம், சேம் லுக். பாத்தீங்களா, மாம்ஸ் பக்கத்துல அவளையே அவ வைஃபா வரைஞ்சு வச்சிருக்கா. இதுல வேணும்னே முகத்தை வரையாம மாம்ஸ் வாயில இருந்து அது நீதான வர வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. மாம்ஸ் மட்டும் அவ நினைக்கிற மாதிரி சொல்லிருந்தான்னா இத வச்சே மாம்ஸ் மனசுல அவ லவ்வ வர வச்சிருப்பா. அத்தை, இதுக்கு மேலயும் நம்ம சும்மா இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை அடக்கியே ஆகணும். இல்லனா யாராலையும் அவளை தடுக்கவே முடியாது. ஏன் தடுக்க முடியாது? நாங்க தடுப்போம். நாங்க என்ன இன்னைக்கு நேத்து அந்த பவிய பாக்குறோம்? அவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே அவளுக்கும் எங்களுக்கும் பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. டிடி, அப்பெல்லாம் நீங்க சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாம அவ கூட சகஜமா பேசி விளையாடிட்டு இருந்தீங்க. ஆனா அப்பவே எங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷம்னு தெரியும். அப்படியே அத்தை? பின்ன வாண்ட மாதிரி இருக்கப்பவே அவ எங்களை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் அம்மா கிட்ட போட்டு கொடுப்பா தெரியுமா? அப்பாவே
அவளை மொத்தமா ஒழிச்சு கட்டணும்னு நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணோம். கடைசியில எல்லாத்துலயுமே அவ எஸ்கேப் ஆயிட்டா. இவ்ளோ ஏன் ஒரு தடவை அவளை டேங்க்ல தள்ளி விட்டு என்ன கொலை செய்ய பாத்தீங்களா? சேச்சே பயமுறுத்தலான்னு பார்த்தோம். ஆனா கடைசியில அவதான் எங்களை பயமுறுத்திட்டு போயிட்டா. அதானே பவியா கொக்கா. சின்ன வயசுலயே எங்களுக்கு எதிரா வந்தவ இப்போ உனக்கும் எதிரா வந்து நிக்கிறா டிடி. நீ மட்டும் உஷாரா இல்லனா எங்களை ஏமாத்தின மாதிரி அவ உன்னையும் ஏமாத்திடுவா. ஆமா அத்தை, ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவ மாம்ஸ இம்ப்ரெஸ் பண்றா. அதுதான் எப்படின்னே புரியல. ஏண்டி நீயும் படிச்சவ தானே, அவளை தாண்டி அர்ஜுனை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு உனக்கு தெரியாதா? நானும் ட்ரை பண்றேம்மா, ஆனா மிஸ் ஆயிட்டே இருக்கு. ஆனா பவிக்கு அந்த பிரச்சனையே இல்ல. அவ ட்ரை பண்ணாலே அது சக்சஸ் தான். ஏய் நந்து, நீ முதல்ல அந்த பவிக்கு சப்போர்ட் பண்றத நிறுத்து. உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுடா. நான் எப்போ டிடிக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொன்னேன்? எப்பவுமே என் சப்போர்ட் டிடிக்கு தான். ஆனா ஃபேக்ட் என்னன்னு சொல்லணும்ல. என்னடா உன் ஃபேக்ட்? டிடி அர்ஜுனை எப்படி விரும்புறாளோ அதே மாதிரி ஒரு பர்சன் அதிகமாவே பவியும் அர்ஜுனை விரும்புறா. அப்படி இருக்கிறப்ப அர்ஜுன் அவளுக்கு இல்லைன்னு தெரிஞ்சா அவ என்ன ஆவான்னு நம்ம யோசிக்கணும்ல. அவன் என்னன்னா நமக்கு என்னடா? அவளும் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு தானம்மா. அப்படின்னு நீயும் உங்க பாட்டியும் தான் சொல்லிக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் அவ யாரும் ஏதோ ஒண்ணு டிடி விரும்புற மாதிரி பவியும் அர்ஜுனை விரும்புறா. ஆனா இதுல யாரோ ஒருத்தருக்கு தான் அர்ஜுன் கிடைக்க போறான். ஒருவேளை டிடிக்கு அர்ஜுன் கிடைக்கலனா உன் தங்கச்சி சூசைட் பண்ணிப்பாடா. என்ன டிடி? ஆமா, மாம்ஸ் எனக்கு கிடைக்கலனா நான் சூசைட் பண்ணிப்பேன். டிடி ஏன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அதானே நாங்கெல்லாம் இருக்கிறப்போ என் புள்ளைய அவளுக்கு தூக்கி கொடுக்க விட்டுருவோமா? ஏதோ ஒன்னு அத்தை, அர்ஜுன் கிடைக்கலனா டிடி உயிரை விட்டுருவேன்னு சொல்றானா இது அவளோட ஸ்டாண்டு. அதே மாதிரி பவிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல. அதனால நான் பவிய பார்த்து அவளோட ஸ்டாண்ட் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வரேன். அதுக்கப்புறம் டிடியை எப்படி அர்ஜுன் கூட ஒண்ணு சேர்க்கலாங்கிறத பத்தி யோசிப்போம். நந்து, இப்ப எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை? நோ அர்ச்சனா, போர்ல ஒரு எதிரிய தோக்கடிக்கணும்னா அந்த எதிரியோட டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதே மாதிரி டிடி பவிய ஜெயிக்கணும்னா பவி என்ன நினைக்கிறா, ஃபியூச்சர்ல பவி என்ன செய்வான்னு எல்லாமே நமக்கு தெரியணும். அதுதான் போர் தந்திரம். இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் சமயம் பார்த்து பவி கிட்ட பேச்சு கொடுத்து நமக்கு தேவையான தகவலை கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஏய் ஜோதி, நீ உன் பையனை ரொம்ப சினிமா பார்க்க விட்டு கெடுத்துட்ட. ஏற்கனவே இங்க குழப்பத்துக்கு பஞ்சம் இல்ல. இதுல இந்த லூசு போய் என்னத்த பண்ணி வைக்க போதும்? வாங்க, என்னாச்சு? பவியும் அர்ஜுனும் செத்துட்டாங்கல்ல? அவங்க வெடிச்சு செதறத கேட்டு சந்தோஷப்படலான்னு பார்த்தேன். ஆனா கடைசி நேரத்துல போனை வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி சரி பரவாயில்ல, அவங்க செத்துட்டாங்கல்ல, அது போதும் எனக்கு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஆமா, மஞ்சு எங்க? உங்களை தான் கேக்குறேன்.
ஏ மஞ்சு, என்னாச்சு உனக்கு? மேடம், ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அப்போ இந்த தடவையும் அவ தப்பிச்சிட்டான்னு சொல்றீங்களா? அடச்சே, எதுக்காகவா நான் உங்களை அனுப்புனேன்? அக்கா, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம்க்கா. அவங்க நல்ல நேரம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. காரணம் சொல்லாத மஞ்சு, கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே. மேடம், நாங்கள் அங்கிருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் மேடம். நாங்கள் மட்டும் மாட்டியிருந்தா இந்நேரம் உங்கள் கூட மஞ்சுவும் ஆம்பளைங்க ஜெயிலில் நானும் இருந்திருப்பேன். ஏதோ நம்ம நேரத்துக்கு அந்த ஏரியாவில் சிசிடிவி இல்லை, அதனால போலீஸ் கேஸ்லேருந்து தப்பிச்சிட்டோம். ஆனாலும் அந்த பவி எங்களை பார்த்துட்டா. அது போதுமே, இது எல்லாமே என்னோட பிளான்னு அவளுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்குமே. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மேல அவ ரொம்ப உஷாரா இருப்பா. இனி அவளையும் அர்ஜுனையும் நெருங்கிறது அவ்வளவு சாதாரண காரியம் இல்ல. அதான்க்கா, இப்ப என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. இனி நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க என்ன செஞ்சாலும் அவ அதை ஈஸியா முறியடிச்சிருவா. அப்படி அவகிட்ட தோத்து போய்கிட்டே இருக்கிறது என்னால முடியாது. அதனால நான் முதல்ல வெளியில வரேன். அந்த பவித்ராவை சமாளிக்கணும்னா அது என் ஒருத்தியால மட்டும்தான் முடியும். நானே வெளியில வந்து அந்த அர்ஜுனை கொன்னு அவளை மொத்தமா தோக்கடிச்சு காட்டுறேன். நீங்க வச்ச டைம் பாம்ல இருந்து அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா இனிமேதான் அவளுக்கும் அவளை சார்ந்தவங்களுக்கும் பேட் டைம் ஆரம்பமாக போகுது. வர இதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. ஹாய் பவி. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் பவி. ஐ எம் வெரி சாரி. ஏன்? பின்ன அர்ஜுன் கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணதும் அவன் உன் மேல லவ்வே இல்லைன்னு சொல்லிட்டானாமே. கேள்விப்பட்ட எனக்கே கஷ்டமா இருக்குன்னா அதை நேர்ல கேட்ட உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும். அப்படிலாம் இல்ல நந்து. அர்ஜுன் மனசுல என்ன இருந்துச்சோ அத சொல்லிட்டான். அதுல என்ன இருக்கு? சும்மா நடிக்காத பவி. நீ அர்ஜுன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவன் சொன்னதை கேட்டு நீ ஹர்ட் ஆயிருப்ப. பாட்டி கேட்டப்ப கூட என் மனசுல லவ்வுக்கு இடமே இல்லைன்னு அவன் தெளிவா சொல்லிட்டான் தெரியுமா. இந்த விஷயத்தை பார்த்து நீ எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அதே மாதிரிதான் டிடியும் தலையில கை வச்சுட்டு உக்காந்துருக்கா. நீயாவது பரவாயில்ல பவி. அர்ஜுன் சொன்னது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற நிலைமையில இருக்க. ஆனா டிடி அர்ஜுன் இல்லனா உயிரையே விட்டுருவாங்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற நந்து? ஆமா பவி, இந்த விஷயத்துல அவ ரொம்ப பயங்கரமா அப்செட் ஆயிருக்கா. நாங்க தான் என்னென்னமோ பேசி அவளை தேத்தி வச்சிருக்கோம். ஏன் பவி, நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டேல்ல? சொல்லு நந்து. இல்ல, ஒருவேளை அர்ஜுன் டிடியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவெடுத்துட்டா நீ என்ன பண்ணுவ பவி? ஹே, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் கேட்கல. அப்போ உன் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். அப்படி அர்ஜுன் டிடி தான் அவன் லைஃப் பார்ட்னர்னு சொல்லிட்டா நீ அவங்க மேல கோவப்படுவியா, இல்ல விட்டு கொடுத்துட்டு ஒதுங்கிடுவியா, இல்ல டிடி மாதிரி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவியா? என்ன பவி பதிலையே காணோம்?
நான் எதுவும் செய்ய மாட்டேன் நந்து. அர்ஜுன் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அவன் விருப்பம்தான் என்னைக்குமே என் விருப்பம். அர்ஜுன் அவனோட வாழ்க்கைக்கு எது சரியோ அதை தான் கண்டிப்பா தேர்ந்தெடுப்பான். அப்படி அவன் தேர்ந்தெடுக்கிறது எதுவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் அவன் மேல எனக்கு இருக்கிற அன்பும் மரியாதையும். அதனால நீ தேவையில்லாம கவலைப்பட வேண்டாம் நந்து. அர்ஜுனோட சந்தோஷத்துல நான் என்னைக்குமே தலையிட மாட்டேன். எப்பவுமே அவன் சந்தோஷத்துக்கு நான் ஒரு சப்போர்ட்டா மட்டும்தான் இருப்பேன். எப்படி பவி, எப்படி உன்னால எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்க முடியுது? ஏன்னா அர்ஜுன் கிட்ட இருந்து எனக்கு பாசிட்டிவான பதில் தான் கிடைக்கணும் நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன் நந்து. உன்னதான் கேக்குறேன் பவி. நமக்குன்னு எழுதியிருக்கிறது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நம்புறவன்னா அதுக்காக தப்பான ஒரு முடிவு எடுக்கிறதோ ஒன்னா இருக்கிறவங்கள பிரிக்கணும்னு நினைக்கிறதோ கூடவே கூடாது. அவ்வளவுதான். சூப்பர் பவி, உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி டிடிக்கு சுத்தமா இல்ல. சரி பவி, நீ சொன்ன மாதிரியே எது நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். மத்தபடி நடந்தது எதையும் நீ பெருசா எடுத்துக்காத. சரி நந்து. எல்லாரும் உன்ன மாதிரியே இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா அவதான் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கா. சரி, அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரியாயிடுவான்னு நம்புவோம். டிடி, உன் ரூட் கிளியர். என்ன நந்து சொல்ற? ஆமா, டிடியும் அர்ஜுனும் ஒன்னு சேர்றதுக்கு பவியே கிரீன் சிக்னல் கொடுத்துட்டா. வாய்ப்பில்லையே. அப்ப கேட்டுட்டு வந்த நான் என்ன லூசா? லூசு தானே. என்னது? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு நந்து. அர்ஜுன் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு சரியா இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால அவன் விருப்பம்தான் என்னைக்குமே என் விருப்பம். அதனாலதான் சொல்றேன், இனி உன் ரூட்டு கிளியர். இப்ப நீ பண்ண வேண்டியதெல்லாம் அர்ஜுனை இம்ப்ரெஸ் பண்ணி உன் மேல லவ் வர வைக்கிறது மட்டும்தான். எங்க நான் என்ன ஐடியா பண்ணாலும் அதான் சொதப்பிடுதே. டிடி, வேணும்னா இப்படி பண்ணி பாப்போமா? எப்படி? நாளைக்கு காலையில நீயும் அண்ணாவும் ஜாகிங் போறப்போ ரவுடிங்களை வச்சு உன்னை அட்டாக் பண்ண வைப்போம். அண்ணனும் உன்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துவான், காதல்லையும் விழுவான். எப்படி? ரொம்ப கேவலமா இருக்கு அர்ச்சனா. ஹே, நான் அப்படி சொல்லல. ரொம்ப ஓல்டான ஐடியாவா இருக்கு. இப்பெல்லாம் படத்திலே இந்த மாதிரி சீன் வச்சா ஆடியன்ஸே எழுந்து தம் அடிக்க போயிடுவாங்க. இவ்ளோ சொல்றியே, அப்ப நீயே ஒரு ஐடியா சொல்ல. சொல்றேன், ஆனா அதுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. நான் வேணா போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரவா? ஜூஸ் எதுக்கு? அதான் நீ இருக்கியே. என்னது? ஐ மீன், உன் கைய பிடிச்சுக்கிட்டாலே எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றேன். நந்து, நீ நிஜமாவே ஏ லவ்வுக்கு தான் ஐடியா சொல்றியா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. சரி விடு டிடி. நமக்கு தேவை ஐடியா, நந்துக்கு தேவை எனர்ஜி. அவ்வளவுதானே நந்து? நீ பிடிச்சுக்கோ. இப்போ எனர்ஜி கிடைக்குதா? என் நரம்புக்குள்ள 4000 வாட்ஸ் கரண்ட் ஏறுற மாதிரி இருக்கு. மை பிரதர், 4000 வாட்ஸ் ஏறுனா நீ ஷாக்ல கருகிடுவ. என்னைய கலாய்க்கிறியா? இப்போ உனக்கு ஐடியா வேணுமா வேணாமா? சரி சரி சொல்லு. கொக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறவன் முதல்ல அது தலையில வெண்ணெய வச்சு அப்புறம் எண்ணெய ஊத்தி கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி. ஏண்டா உன்கிட்ட சமையல் குறிப்பா கேட்டோம், ஒழுங்கா ஐடியாவை சொல்லுடானா.
ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வந்தேன். ஒரு எக்ஸாம்பிளும் வேணாம், நீ ஐடியாவை மட்டும் சொல்லு. சரி, ஓகே, சிம்பிளாவே சொல்றேன். உனக்கு அர்ஜுனை லவ் பண்ணணுமா இல்ல கல்யாணம் பண்ணணுமா? ரெண்டும் ஒண்ணு தானே? இல்ல, ரெண்டும் வேற. லவ் பண்ணவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் லவ் பண்ணி தான் ஆகணும். இப்ப சொல்லு, நீ என்ன பண்ணணும்? நான் மாம்ஸ கல்யாணம் பண்ணணும். அப்போ எடுத்ததும் உங்க கல்யாணம் நடந்துட்டா? அது எப்படி நடக்கும்? அதுவா நடக்காது. அத நாம நினைச்சா நடக்கும். அதான் எப்படி? சினிமா. புரியல? அடுத்து நான் எடுக்க போற ஷார்ட் பிலிமோட ஹீரோ அர்ஜுன், ஹீரோயின் டிடி. படத்தோட முதல் சீன் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டுறான். ஏ லூசு, படத்துல தாலி கட்டுனா அது எப்படி உண்மையாகும்? ஏன் ஆகாது? நம்ம ஊர்ல தங்கச்சி சென்டிமெண்ட் கூட போர்னு சொல்லுவாங்க. ஆனா தாலி சென்டிமெண்ட் என்னைக்குமே நின்னு பேசும். இப்படிதான் தாலினா என்னன்னே தெரியாத ஒரு ஹீரோ ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டி படத்தோட ஹீரோயின் படம் ஃபுல்லா அவரையே புருஷனை நினைச்சுப்பாங்க. ஏன் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகலையா? ஒரு விளம்பர பட ஷூட்டிங்ல கூட கட்டின தாலிய ஒருத்தி உண்மையான தாலிய நினைச்சு கழுத்துல போட்டுக்குவா. அத நம்ம ஆடியன்ஸ் எப்படி கொண்டாடினாங்க தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ டிவி சீரியல்ல இதுதான், இந்த தாலி மேட்டர் தான் சக்சஸ் ஃபார்முலா. அதனாலதான் சொல்றேன், இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நான் சொன்ன மாதிரியே அர்ஜுனை ஹீரோவா நடிக்க வைக்கிறேன். சீனுக்காக உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு அத கேமரால கேப்சர் பண்றேன். அதுக்கப்புறம் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டிய துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அர்ஜுனை லாக் பண்ணி உங்களுக்கு ரியல் மேரேஜும் பண்ணி வைக்கிறேன். எப்படி என் ஐடியா? டிடி, நந்து சொல்றதும் நல்லாதான் இருக்குல்ல. தாலியே கட்டிட்டா அது அர்ஜுன் மனசுல ஸ்ட்ராங்கா நின்னுடும். அப்புறம் மேல ஆட்டோமேட்டிக்கா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாம இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா பாட்டியாலையும் அந்த பவிக்கு சப்போர்ட் பண்ணவே முடியாது. ஈஸியா உனக்கும் அர்ஜுனுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பாத்தியா, அர்ச்சனா என் ஐடியாவை கப்புன்னு கேட்ச் பண்ணிட்டா. நமக்குள்ள ஏதோ வேவ்லென்த் ஓடுது அர்ச்சனா. சரி, அதை விட முதல்ல இதுக்கு மாம்ஸ் ஒத்துக்கணுமே. அது டைரக்டரோட வேலை. உனக்கு ஐடியா ஓகேல? டபுள் ஓகே நந்து. அப்ப நீ ஃப்ரீயா விடு. நான் உடனே அர்ஜுனை பார்த்து என் கான்செப்ட சொல்லி அவன் கால் ஷீட்டை வாங்குறேன். நாளைக்கு உங்க 2 பேருக்கும் டோம் டோம் டோம். ஜஜங் மூக்கு 2 இன்ச்சு, காது 2 இன்ச்சு, டேய் உதடு 1 இன்ச்சு. பர்ஃபெக்ட். என்ன பர்ஃபெக்ட்? என் கதைக்கு ஹீரோ கிடைச்சாச்சு. ஹீரோவா? ஆமா, நான் ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்க போறேன். அதுக்கு நீ தான் ஹீரோ. என்னது, நானா? காமெடி பண்ணாதடா. நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தான் என்னோட படத்தோட ஹீரோ. நானும் சீரியஸா தான் சொல்றேன். இதெல்லாம் வேலைக்காகாது, என்ன விட்டுரு. ஏன்னா எனக்கு நடிக்க தெரியாது. நீ தான் ஸ்கூல் டிராமால சூப்பரா நடிப்பியே. அது அறியாத வயசு. அதெல்லாம் தேவையில்லை, சின்ன வயசுல நடிச்சிருக்கல. அப்போ நடிப்பு உன் பிளட்ல ஊறி இருக்கு. காரி துப்பிடும், ஓடி போயிரு. அர்ஜுன், நான் நிஜமா தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ வேணா கதையை கேளு, அப்புறம் உன் முடிவை சொல்லு. கதை நீ? எஸ். சரி, சொல்லி தொலை. நம்ம கதையே ஹீரோ ஹீரோயினோட கல்யாணத்துல தான் ஆரம்பிக்குது. ஒரு பணக்கார பையன், ஒரு ஏழை பொண்ணு, 2 பேரும் லவ் பண்ணி
கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் லைஃபோட ரியாலிட்டியே புரியுது. தொட்டதுக்கெல்லாம் சண்டை சச்சரவு. ஓகே. இப்படியே சண்டை போட்டு அது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து 2 பேரும் பிரியிற சூழ்நிலை வருது. அப்படி ஒரு சூழ்நிலையில எப்படி அவங்க ஒண்ணு சேரணுமோ அந்த லவ் ஒன்று சேர்க்கறது தான் என் கதை. பரவாயில்லடா. நான் கூட நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். நல்ல மெச்சூர்டான கதையா தான் எழுதியிருக்க. தட் இஸ் நந்து. இவ்வளோ பெரிய கதையில ஓம் போர்ஷனை தான் நான் 20 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமா எடுக்க போறேன். அதை ஒரு ப்ரொடியூசர் கிட்ட காட்டி முழு படமா எடுத்து தமிழ் சினிமால அசைக்க முடியாத டைரக்டரா ஆக போறேன். எப்படி? நல்லா தாண்டா இருக்கும் பிளானு. இதெல்லாம் நீ சொன்ன மாதிரி அச்சீவ் பண்ண சந்தோஷம்தான். அதுக்கு தான் இப்போ உன்னோட உதவி வேணும். என்ன ஷார்ட் ஃபிலிம்ல நடிக்கிறியா? நடிக்கலாம், ஆனா இந்த ரொமான்ஸ்லாம் நமக்கு வராதேடா. அது டைரக்டரோட வேலை. உனக்கு எதுக்கு அந்த கவலை? ஒரு கல்ல கூட நடிக்க வைக்கிறவன் தான் திறமையான டைரக்டர். அப்போ என்ன கல்லுங்கிறியா? என் கதையோட கதாநாயகன். கதாநாயகன் ஓகே, கதாநாயகி அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. யார? நம்ம டிடிய. நீ தான் ஹீரோ, டிடி தான் ஹீரோயின். உங்க 2 பேருக்கும் நாளைக்கு கல்யாணம். முதல்ல அந்த கல்யாண சீனை எடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெய்லி உங்க லைஃப்ல என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத ஷூட் பண்ண போறேன். இதுதான் என்னோட பிளான். என்ன ஓகே தானே? ஓகே தான். கல்யாணம் சொல்றியே, இது எந்த மாதிரி கல்யாணம்? ப்ராப்பரா இந்து மேரேஜ் தான். அட பாவி. மாப்பிள்ளை கோலத்துல நீயும் மணப்பெண் கோலத்துல டிடியும் வரீங்க. நான் ஆக்ஷன் சொன்னதும் நீ டிடி கழுத்துல தாலி கட்டுற. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணி ஷார்ட் பிலிமை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்க போறேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நீ இந்த ஷார்ட் பிலிம் எடுக்கிற. அதுக்கு என்னால முடிஞ்சதை நான் சப்போர்ட் பண்றேன். ஆமா, இதுக்கு நான் ஏதாவது ஹோம்வொர்க் பண்ணுமா? ஒன்னும் வேணாம். நான் சொல்றப்போ நீ டிடி கழுத்துல 3 முடிச்சு போட்டா மட்டும் போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே டன். நீ போய் ஷூட்டிங்கு தேவையான மத்த வேலை எல்லாத்தையும் பாரு. நாளைக்கு கலக்கிடலாம். ஓகே ஹீரோ. சில விஷயங்களை நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதை நோட் பண்ணிட்டு போறப்பாடுறேன். அட பாவி. ஷார்ட் ஃபிலிம்ல டிடிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ண போறியாடா? அச்சுச்சோ, இதை முதல்ல பவி கிட்ட சொல்லணுமே. பவி, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, ரமா பாட்டி எங்க? அவங்க ஃபேக்டரி விசிட்டுக்கு போயிருக்காங்க. ஐயோ, ஏன் மனோ, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை தான், ஆனா அது எனக்கு இல்ல, உனக்கு. என்ன சொல்ற? ஆமா, இன்னைக்கு அர்ஜுன் டிடி கழுத்துல தாலி கட்ட போறான். 2 பேரும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் பண்ண போறாங்க. மனோ, சும்மா விளையாடாத. விளையாடுறேன்னா? நான் தலை தெறிக்க ஓடி வந்ததை பாத்துமா நான் போய் சொல்ற மாதிரி இருக்கு? இருந்தாலும் அர்ஜுன் எப்படி டிடிய கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் வீட்ல யாருக்குமே தெரியாம, முக்கியமா பாட்டிக்கு தெரியாம. அதுதான் பவி அவங்க பிளானே. இந்த நந்துன்னு ஒரு அரக்கி இருக்கான்ல, நீ தான் ஹீரோ, டிடி தான் ஹீரோயின். உங்க 2 பேருக்கும் நாளைக்கு கல்யாணம். நான் ஆக்ஷன் சொன்னதும் நீ டிடி கழுத்துல தாலி கட்டணும். அதை அப்படியே நான் கேப்சர் பண்ணி ஷார்ட் ஃபிலிமை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்க போறேன். சரி, ஓகே டன். நீ போய் ஷூட்டிங்கு தேவையான மற்ற வேலை எல்லாத்தையும் பாரு. நாளைக்கு கலக்கிடலாம். ஓகே ஹீரோ. ஷூட்டிங்னு சொல்லி அர்ஜுனை டிடி கழுத்துல தாலி கட்ட வச்சுட்டு அப்புறம் அதையே நிஜ கல்யாணம் மாதிரி பிளான் பண்றாங்க. ஐயோ, என்ன மனோ சொல்ற? எப்படி இப்படி எல்லாம் செய்ய முடியும்? அர்ஜுன் இன்னொருத்தரோட பழகினாலே அது எனக்கு பொசசிவா இருக்கும். அப்புறம் எப்படி இந்த கல்யாணம்லாம்? இத
ஷூட்டிங்னு சொன்னா கூட என்னால ஏத்துக்க முடியாது மனோ. புரியுது பவி, நீ ஃபீல் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் நான் அங்கிருந்து ஓடி வரேன். பவி சரி இப்ப என்ன பண்றது? தெரியலையே மனோ, எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா? அவங்க ஃபேக்டரி விசிட் பண்றப்போ போன் எடுத்துட்டு போக மாட்டாங்க. பின்ன வேற என்ன பண்றது? உனக்கு எப்போ குழப்பமா இருந்தாலும் நீ கோயிலுக்கு தானே போவ? ஆமா. அப்ப வா, நம்ம நேரா கோயிலுக்கு போவோம். அங்க போய் சாமி கிட்டயோ இல்ல நீ போய் அடிக்கடி ஒருத்தவங்களை மீட் பண்ணுவியே அவங்க கிட்டயோ இத பத்தி சொல்லுவோம். அடுத்து என்ன செய்யலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்ட் மனோ, நான் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டா கண்டிப்பா எனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். அந்த சாமி என்னைக்குமே என்னை கைவிட்டது இல்ல, இன்னைக்கும் என்னை கைவிடாது. வா போலாம். வாவ், 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் அல்லது. என்ன மனோ இது? அர்ஜுன் இன்னொருத்தர் கழுத்துல தாலி கட்டுறத என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொன்னா இப்போ நேர்லயே பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏய் லூசு, இது நம்ம கிடைச்சிருக்க கோல்டன் சாய்ஸ். எப்படியாச்சும் நம்ம ஷூட்டிங் நிறுத்திடலாம். அது எப்படி முடியும்? ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும். அர்ஜுன், உனக்கு காஸ்டியூம் ஓகே, மேக்கப் கூட ஓகே. டன். டிடி, நீ மட்டும் கொஞ்சம் டச் பண்ணிக்கோ. ஏன்? இது நல்லா தானே இருக்கு. டைரக்டர் சொன்னா எதிர்த்து பேசக்கூடாது, அப்புறம் ஷூட்டிங் கேன்சல். சரி விடு டிடி, அந்த குரங்கு சொல்ற மாதிரி செஞ்சு தொலைவோம். டைரக்டர் சார், நீங்க போய் உட்காருங்க, நான் டிடிக்கு மேக்கப் போட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். குட், கமான், சீக்கிரம் ரெடி ஆவுங்க. ஹே பவி, நீங்க தான் இருக்கியா? ஆமா அர்ஜுன், சாமி கும்பலான்னு வந்தோம். சூப்பர் சூப்பர். நாங்க ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங்காக வந்தோம். நீ தான் ஷூட்டிங் பார்த்ததே இல்லைல்ல, இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணு. வா. ஹே, இவன் என்னடி இங்க வந்திருக்கான்? நம்ம பிளானையே கெடுத்துருவாளே. அதெல்லாம் அவளால ஒன்னும் பண்ண முடியாது டிடி. அவ இங்க வந்ததும் நல்லதுதான். என்னடி சொல்ற? ஆமா, அர்ஜுன் உன் கழுத்துல தாலி கட்டுறத அவ லைவா பார்த்தாதான் அவளுக்கு இன்னும் நல்லா வயிறு எரியும். இப்ப பாரு நான் வந்து அங்க என்ன பண்றேன்னு. அண்ணா, இந்த கல்யாண சீன்ல மணப்பெண் தோழி வேணும். அதுக்கு பவி கரெக்டா இருப்பா. நீ சொன்னா அவ கண்டிப்பா நடிப்பாண்ணா. அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சு. உன் பக்கத்துல நிக்க மணப்பெண் தோழியா பவிய சொல்லிருக்கேன். பவி, இங்க வா. என்ன அர்ஜுன்? டிடி பக்கத்துல மணப்பெண் தோழியா நிக்க யாரும் இல்லையா, நீ தான் நிக்கணும்.
என்னது நானா? என்னால முடியாது அர்ஜுன். ஏய் ஷூட்டிங்காக தானே கேக்குறேன். நான் சொன்னா நீ கேப்பல்ல? கேப்பேன். போய் அவளை கூட்டு வா. ஹேய் பவி, இங்க என்ன பண்ற? அவதான் மணப்பெண் தோழி. ஓ சூப்பர். இப்போ என்ன பண்றேன்னா, கல்யாண பெண்ணும் அவளோட தோழியும் அப்படியே நடந்து வரீங்க. ஓகே டேக். மானிட்டர் பார்த்துடலாமா? மானிட்டர். ஓகே சார். ஆக்ஷன். அப்படியே கூட்டிட்டு வாங்க. ஓகே இப்போ டேக் போலாமா? போலாம். டேய் மாப்ள, ஷூட்டிங் நடக்குது போல இருக்கு. ஆமாண்டா. யார் ஹீரோன்னு தெரியலையே. சரி போய் பார்க்கலாமா? இவனுங்களை வச்சு தான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். பவி, டேய் வாங்கடா. டேய் மனோ, நீ ஷூட்டிங் பார்க்க வந்தியா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். டேய் நல்ல நேரத்துல வந்தீங்கடா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கடா. என்னடா? ஓகேவா? ஓகேடா, நாங்க பாத்துக்கிறோம். ரெடி ரோல். ரோலிங். ஆக்ஷன். வாங்க. சூப்பர். ஐரே, தாலி எடுத்து கொடுத்துருக்கேன். அர்ஜுன், டிடி கழுத்துல 3 முடிச்சு ஸ்ட்ராங்கா போட்டுரு. கட் 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 கட். யார் அது டைரக்டருக்கு முன்னாடி கட் சொல்றான்? சார் நான் தான் சார். என்ன டைரக்டர் சார், கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம படம் எடுக்கிறீங்க. என் கதையில குறையா?
என்ன குறை? ஏன் குறை? எதுல குறை? இந்த படத்தோட கதை என்ன? ஒரு பணக்கார பையன் ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்றான். அப்போ இந்த பொண்ணை பார்த்தா ஏழை பொண்ணு மாதிரியா இருக்கு. ஆமா ஆமா, இந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணு செட் ஆகல. இது நல்லா பணக்கார பொண்ணு மாதிரி இருக்கு. இப்படி இருந்தா படம் ஃபிளாப் தான். ஏய் டைரக்டர், இந்த பொண்ணை பார்த்தா ஏழு எவனா சொல்வானா? நல்லா 3 வேளையும் பாதாம் பிஸ்தான் சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி இருக்கு. இதை கூட பார்க்கலன்னா நீ என்னையா டைரக்டர்? ஐயோ, மானத்தை வாங்குறானே. மாத்து நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன இங்க ஸ்ட்ரைக்கா நடந்துட்டு இருக்கு? கோஷம் போடுறீங்க. டைரக்டர், ஒண்ணே ஹீரோயினை மாத்து, இல்லன்னா உன் படம் கோயிந்தா கோயிந்தா. அதான் ரிசல்ட். யோ, திடீர்னு வந்து ஹீரோயினை மாத்துனா எங்கேயா போறது? அதான் மணப்பெண் தோழி இருக்கு, பார்க்க அப்படியே ஏழை பொண்ணு மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, இந்த கதைக்கான பக்கா முகம் அந்த பொண்ணுதான். இந்த பொண்ணை போட்டு எடுத்தா படம் சில்வர் ஜூப்ளி. நந்து, அவங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கே இது ஆரம்பத்துல தோணுச்சு. டிடி, நீ எந்திரி. எந்திரி. அவன் ஷார்ட் பிலிம் நல்லா வரணுமா வேண்டாமா? பவி, நீ வந்து உட்காரு வா. நீ எந்திரி டிடி. பவி, வந்து உட்காரு. பொண்ணு, முதல்ல உன் மாலை கழட்டி இந்த புடிக்கிட கொடுமா. குடு. நந்து, இந்த ஷார்ட் பிலிம் தானே உன்னோட ஃபியூச்சர். அதுல எந்த தப்பும் வந்துடக்கூடாது. இப்பதான் கரெக்டா இருக்கு. நீ டைரக்ட் பண்ணு. தம்பி, கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. நான் இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு வேற ஒரு ஒரிஜினல் கல்யாணத்துக்கு போகணும். ப்ளீஸ் சீக்கிரம் முடிப்பா. அப்புறம் எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டே? ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஐயே, மந்திரத்தை சொல்லு. கெட்டிமேளம் கெட்டிமேளம். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சவி சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினத்து வாயகி மாலினி வாராகி சோலினி மாதங்கி என்று ஆகி உடையாள் சரணம் மன்றம் நமக்கே. எல்லா வளமும் நலமும் சூழ இல்லற வாழ்க்கை மேம்பட நீடூரி வாழ்க வாழ்கவே. கட் 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 கட். என்னடா? எனக்கு இந்த ஹீரோயினை பிடிக்கல. ஆனா எங்களுக்கு பிடிச்சிருக்கே. ஏய்,
உங்களுக்கு பிடிச்சதுக்குலாம் நான் படம் எடுக்க முடியாது. ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கெமிஸ்ட்ரியே செட் ஆகல. உனக்கு கூட தான் டைரக்ஷன் செட் ஆகல. போய் வேற வேலையை பாரு. கெவன்டாவன் யாரா அது இப்படிலாம் பேசுறது? டேய் நந்து, என்னடா ஆச்சு உனக்கு? அர்ஜுன், நீ சொன்ன மாதிரியே ஷார்ட் ஃபிலிம் என்னோட ஃபியூச்சர். அதனால வேற ஒரு ஏழை பொண்ணா பார்த்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அவளை வச்சே ஷூட்டிங் பண்ணிக்கிறேன். டேய் நந்து, லூஸ் மாதிரி பேசாதடா. பவி கரெக்டா இருக்கா, ஒழுங்கா டைரக்ட் பண்றா. அப்புறம் அவனே உனக்கு கால் ஷீட்டே தர மாட்டேன். பரவாயில்ல, இந்த ப்ராஜெக்டையே நான் டிராப் பண்ணிடுறேன். நான் வேற ஒரு நல்ல கதைக்களத்தோட அடுத்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிறேன். போதும், இப்போ பேக்கப். எல்லாரும் இப்போ போலாம். சார் 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 ஜோதி, டிடிக்கு ஜாதகம் எழுதி ரெடியா இருக்குல்ல? இருக்க நீ ஏன் கேக்குறீங்க? பொருத்தம் பார்க்கதான். அப்படி ஒரு வேளை டிடி ஜாதகம் பொருந்தாம போயிடுச்சுன்னு வெய்யோ அண்ணி. ஐயோ பயப்படாத. ஒரு வேளை பொருந்தலைன்னா பொருந்துற மாதிரி ஜாதகத்தை மாத்தி எழுதிடலாம்ல, அதுக்கு தான் கேட்டேன். சூப்பர் அண்ணி, இந்த மாதிரி ஃப்ராட் வேலையெல்லாம் உங்களுக்கு செம்மையா வருது. ஏய், நான் ஃப்ராடா? இல்ல அண்ணி, நீங்க பயங்கர புத்திசாலிங்கிறது தான் நான் அப்படி மாத்தி சொல்லிட்டேன். சாரி அண்ணி. எது எப்படியோ அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும், நிம்மதியா இருக்கும். எங்க உங்க புள்ள தான் இன்னும் டைம் கேக்குறானே. இதுல அவன் என்னைக்கு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி டிடி அவனுக்கு கட்டி வச்சு அப்பப்பா. ஹே டிடி நில்லு. ஏ டிடி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள. என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? போடா. டிடி, ஐ அம் இன்னசென்ட். வை திஸ் கொலவெரி டிடி? நீ பண்ற வேலைக்கு உனக்கு இங்கிலீஷ் வேற. ஏ டிடி, போடா. ஏ டிடி. ஹே, என்னாச்சு? எதுக்கு அவனை கத்துற? கரெக்ட், இவனை திட்டக்கூடாது. இப்படி ஒரு மக்க பெத்தீங்கல்ல, உங்களை தான் திட்டணும். டேய், அப்படி என்னடா பண்ணி தொலைச்ச? அது ஒரு பெரிய கதை அத்தை. டேய் நந்து, இடியட், நீ எல்லாம் வேஸ்ட்ரா. எதுக்குமே லாய்க்கு இல்ல. எதுக்கு ஆளாளுக்கு என் புள்ளைய திட்டிட்டு இருக்கீங்க? அப்படி அவன் என்னதான் பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டானா? இந்நேரம் நான் பவி கழுத்துல தாலி கட்டி இருப்பேன். எல்லாத்தையும் இந்த ஃபூல் நாசம் பண்ணிட்டான். என்ன சொல்ற அர்ஜுன்? ஆமா பாட்டி, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறேன். அதுல டிடி தான் ஹீரோயின். உங்க ரெண்டு பேருக்கும் நாளைக்கு கல்யாணம். தாலி எடுத்து கொடுத்துருங்க. ஏய் கட் 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 கட். ஏ டைரக்டர், இந்த பொண்ணை பார்த்தா ஏழு எவனா சொல்வானா? யோ, திடீர்னு வந்து ஹீரோயினை மாத்துனா எங்கேயா போறது? அதான் மணப்பெண் தோழி இருக்கே. கட் 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 கட். ஹீரோயின் எனக்கு பிடிக்கல. பேக்கப், எல்லாரும் போலாம். சூப்பர் கதை அது. நான் மட்டும் பவி கழுத்துல தாலி கட்டுற சீன் மட்டும் எடுத்திருந்தா ஷார்ட் பிலிம் செம்மையா ரீச் ஆயிருக்கும். இவன் கெமிஸ்ட்ரி நல்லா இல்ல, பயாலஜி நல்லா இல்லன்னு சொதப்பிட்டான் பாட்டி. ஆமா, அதான உண்மை. போடா டே. கோவில்ல இருந்த அத்தனை பேரும் எனக்கும் பவிக்கும் ஜோடி பொறுத்த அத்தனையும் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நீ செலக்ட் பண்ண டிடிக்கும் எனக்கும் தான் சுத்தமா செட்டே ஆகல. அண்ணா, அவங்க செட் ஆகலன்னு சொன்னது கதைக்கு தான். நானும் அதை தான் சொல்றேன். ஒரு படத்தோட முக்கியமே கேஸ்டிங் தான். அதையே சரியா பண்ண தெரியாத இவெல்லாம் எப்படி டைரக்டர் ஆவான்?
ஆனா ஒண்ணு மாவனே, இனிமேல் என்கிட்ட ஷார்ட் பிலிம் எடுக்கிறேன்னு வந்த பாட்டா உன்னை வகுந்துருவேன். இரும இவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க, வாடா. என்ன பவி, என்ன இதெல்லாம்? எனக்கே இதெல்லாம் மனு சொல்லிதான் பாட்டி தெரியும். ஷார்ட் பிலிம்ன்ற பேர்ல அர்ஜுன் மட்டும் டிடி கழுத்துல தாலி கட்டியிருந்தானா என்னால அதை தாங்கிருக்கவே முடியாது. ஆனா கடவுள் தான் நல்ல நேரத்துல என்ன அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாட்டி. நானும் அர்ஜுனும் மனக்கோலத்துல உட்கார்ந்து இருந்தப்போ அங்க இருந்தவங்க எல்லாம் எங்க ஜோடி பொருத்தத்தை அப்படி பாராட்டி பேசினாங்க. அதெல்லாம் கேக்குறப்போ அர்ஜுன் எனக்கே எனக்கானவன்னு மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். நடந்ததெல்லாம் நீ நினைச்சு சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்காகவா நீ ஆசைப்பட்ட? இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அர்ஜுன் உன் கழுத்துல தாலி கட்டுறதை விட நீதான் அவனுக்கு எல்லாமேங்கிற நினைப்போட தான் இதை செய்யணும். அதுதானே உன்னோட விருப்பமோ? ஆமா பாட்டி. அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. அன்னைக்கே சொன்னேன்ல, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அவன் வாயால நீ சொல்ல வைக்கிறது தான் உங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கும்னு. அப்படின்னா நீ அதை பத்தி மட்டும் தானே யோசிக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோட கழுத்துல ஏறுற தாலி தான் அவ வாழ்க்கையே முடிவு பண்ணும். அதுல எந்த விளையாட்டுக்கும் இடம் கிடையாது. எப்படியோ இது நடக்காம போனதே எனக்கு சந்தோஷம்தான். என்னோட ஆசையெல்லாம் சீக்கிரமே அர்ஜுன் மனசுல உன் மேல உள்ள காதல நீ வெளியே கொண்டு வரணும். அப்புறம் ஊரே பிரமிக்கிற மாதிரி உங்க 2 பேரோட கல்யாணத்தை நான் நடத்தி பார்க்கணும். உன் கவனம் அதுல மட்டும்தான் இருக்கணும். சரியா? சரி பாட்டி. ஏண்டா கிறுக்கா, போடு ஜோதி. ஏண்டா பண்ண? நல்ல போடு ஜோதி. ஏண்டா இப்படி பண்ண? என்ன பண்ணிருக்கான்? ஓ, நான் கூட ஏதோ விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணி வச்சிருக்கான். யூ2 அத்தை. ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? யாரை கேட்டு அர்ஜுனுக்கும் டிடிக்கும் கல்யாணம் பண்ண பார்த்த? அதானமா உன் ஆசை? டேய், எங்க ஆசையும் அதுதான். ஆனா அதுக்காக இப்படியா? 2 பேருக்கும் ஊரே மிரள்ற மாதிரி கிராண்டா கல்யாணம் பண்ணணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீ என்னடானா திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண ஐடியா கொடுத்திருக்க. யார் செஞ்ச புண்ணியமோ நல்ல வேலையா அப்படி எதுவும் நடந்து தொலைக்கல. ஏ டிடி, அவன் தான் இருக்க மாதிரி ஏதோ சொன்னானா? உனக்கும் அறிவில்ல? எதுக்கடி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட? இல்லம்மா, மாம்ஸ் என் கழுத்துல தாலி கட்டிட்டா தாலி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். அதையே வச்சு மாம்ஸுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இவன் தான் சொன்னான். ஏ டிடி, அவன் தான் இருக்க மாதிரி ஏதோ சொன்னானா? உனக்கும் அறிவில்ல? எதுக்கடி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட? இல்லம்மா, மாம்ஸ் என் கழுத்துல தாலி கட்டிட்டா தாலி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடும். அதையே வச்சு மாம்ஸுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இவன் தான் சொன்னான். இப்ப பாரு, நீ செஞ்ச காரியத்தினால கடைசியில அந்த பவி ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டா. இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அம்மா, இப்படிலாம் நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல அந்த டைம்ல அந்த கோவில்ல இருப்பாங்கிறதே எங்களுக்கு தெரியாது. எங்க பிளான தெரிஞ்சுக்கிட்டு அந்த பவித்ரா வேணும்னே கோயிலுக்கு வந்திருக்கான். அப்படிதான் எனக்கு தோணுது. அவ தெரிஞ்சு வந்தாலோ தெரியாம வந்தாலோ இப்ப அது கிடையாது பிரச்சனை. அத்தனை பேருக்கு முன்னாடி டிடி தனக்கேத்த ஜோடி இல்லைன்னு அர்ஜுன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுதானே சிக்கலே. நாளைக்கே கல்யாண பேச்சு எடுக்கிறப்ப எனக்கும் டிடிக்கும் பொருத்தமே கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டானா என்ன பண்ணுவீங்க?
அம்மா மாம்ஸ் மட்டும் அப்படியெல்லாம் சொன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மணமேடையில அவ மாம்ஸ் பக்கத்துல உட்கார்ந்தப்பவே என்னால அதை தாங்கிக்க முடியலம்மா. மாம்ஸ் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்காம அவளை கட்டிக்கிட்டா அந்த அதிர்ச்சியிலேயே நான் செத்து போயிடுவேன். சிஸ்டர், என்ன வார்த்தை பேசுற? அப்படி உன்னை அசால்ட்டா சாக விடுறதுக்கா நான் இருக்கேன்? எனக்குள்ள இருக்கிற குட்டி மூளையையும் நான் உனக்காக தானே யூஸ் பண்றேன். நான் இருக்கிறப்போ நீ இப்படி ஒரு வார்த்தைய சொல்லலாமா? டேய், நீ இருக்கிறது தாண்டா அவளுக்கு பிரச்சனையே. உன்னாலதான் டிடி இன்னைக்கு பவித்ரா முன்னாடி அவ அவமானப்பட்டா. உடனே எல்லாத்துக்கும் நான் தானே சொல்லிடுவீங்களே. கூட்டத்துல இருந்து எவனோ 4 பேரு இவங்க ஜோடி பொருத்தம் சரியில்லைன்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? எப்பா சாமி, நீ ஒன்னும் பண்ணாம இருந்தாலே போதும். நாங்க எல்லாத்தையும் பார்த்துப்போம். உன் சினிமா கதையெல்லாம் அவ வாழ்க்கையில அப்ளை பண்ணி ஆராய்ச்சி பண்றதை நிறுத்து. ஏ டிடி, உனக்கு இதான் கடைசி. இனிமே இந்த மாதிரிலாம் லூசுத்தனமான வேலைய செய்யாம அர்ஜுன் மனசுல எப்படி உன் மேல காதல் வர வைக்கிறதுன்னு பாரு. அது ஒண்ணுதான் உன்னை அவன் கூட சேர்த்து வைக்கும். எங்க அத்தை, டேடியும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறா. ஆனா அந்த பவித்ரா எல்லாத்துலயும் குறுக்க வந்துடுறாளே. ஆமாம்மா, அவளாலதான் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். அவளை வீட்டை விட்டு அனுப்புனாதான் என்னால மாம்ஸை இம்ப்ரெஸ் பண்ணவே முடியும். இத்தனை வருஷத்துல எங்களாலே அது முடியல. உங்க பாட்டி கிட்ட பேசி பேசியே ஏமாத்தி நங்கூரம் போட்ட மாதிரி இந்த வீட்ல ஆழமா நின்னுட்டா அவ. இதுல எங்க இருந்து அவளை விரட்டுறது? அப்ப ஏதாவது செஞ்சு எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல அவ வராத மாதிரியாவது பாத்துக்கோங்க. ஏ டிடி, இப்ப என்ன உனக்கு? அர்ஜுனுக்கும் உனக்கும் நடுவுல அவ வராம இருந்தா நீ அவ மனசுல காதல வர வச்சிருவியா? கண்டிப்பா அத்தை. சரி, அப்ப அந்த பொறுப்பை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். என்ன நீ பண்ண போறீங்க? இவங்க 2 பேருக்குள்ள அவ இருக்கிறது தானே பிரச்சனை. அவளை நான் ஓரம் கட்டுறேன். இனிமேல் அவ தள்ள உனக்கு இருக்காது. சார், இது எதுக்கு? மேடத்துக்கு தான். ரொம்ப அவசியம். அக்காவே அந்த பாம் அட்டெம்ப்ட் மிஸ் ஆயிடுச்சேங்கிற கடுப்புல வெளியில வராங்க. இப்ப இந்த மாலையை பார்த்தாங்க, இத நேரா உங்க கழுத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஐயோ, என்ன முஞ்சி பயமுறுத்துற? பின்ன இதுவே அவங்க வரப்ப அர்ஜுனும் பவியும் இறந்திருந்தா எப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சரி விடு, மேடம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான வேலையை பார்த்துக்கலாம். நான் கஷ்டப்பட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ எதையாவது சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிடாத. மஞ்சு, அப்பா, தலையே இல்லாத மாதிரி இருந்துச்சுக்கா நீங்க எங்க கூட இல்லாதது. என்னது இது? மாலை மேடம், உங்களுக்கு தான். உங்களுக்கு இன்னும் அறிவே வளரல. இந்நேரம் இந்த மாலை அர்ஜுன் கழுத்துலயோ இல்ல பவித்ரா கழுத்துலயோ கடந்திருந்தா நான் உங்களை பாராட்டி இருப்பேன். இப்படி எல்லாத்தையும் சொதப்பிட்டு எப்படி இப்படி மாலையோட வந்து நிக்கிறீங்க? முதல்ல அதை தூக்கி போடுங்க. சரிக்கா, போலாமா? வா. எங்கக்கா? நேரா வீட்டுக்கு தானே? வீட்டுக்கு வேண்டாம், சுடுகாட்டுக்கு போக சொல்லு. என்னக்கா சொல்ற? அங்கதானே அந்த வேணு இருக்கா. ஐ மீன் செத்து போனமா. அவனை போய் பார்த்து என்கிட்ட இருந்து அந்த பவிய காப்பாத்தி செத்து போயிட்ட. ஆனா
இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பவித்ரா, அவ உயிரா நினைக்கிற அர்ஜுன், அவள உயிரா நினைக்கிற ரமா, இப்படி எல்லாரும் செத்து போய் இங்க வரப்போறாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, ரமாவோட சாம்ராஜ்யத்தையே மொத்தமா அழிச்சு காட்டுவேன்னு அவன்கிட்ட நான் சபதம் விட்டத இப்போ அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். இந்த சபதம் தான் அந்த ரமாவை ஒரு சாபமா விரட்டி அடிக்க போகுது. அதெல்லாம் பண்ணிக்கலாம்க்கா, முதல்ல நம்ம கிளம்புவோம். அது இருக்கட்டும், உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நான் ரிலீஸ் ஆகுற விஷயம் என் வீட்டுக்கு தெரியுமா? உன்னதான் கேக்குறேன் மஞ்சு. இல்லக்கா, அவங்க என்கிட்டயும் பேசுறத நிப்பாட்டிட்டாங்க. அமெரிக்காவில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க உங்களையும் இன்னும் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர் மெம்பர்ல இருந்து உங்களை நீக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய ஷேர்ஸையும் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஜெயில இருந்ததுனால எங்களால எதுவும் செய்ய முடியல. இதெல்லாம் நீங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன். ஏதோ சர்க்குணம் சார் தான் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? அந்த ரமா தான். அன்னைக்கும் அவதான் என் குடும்பமே என்ன வெறுக்கிற மாதிரி செஞ்சா. இன்னைக்கும் அவளாலதான் நான் இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஆனா ஒண்ணு, நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு வலிக்கும் அந்த ரமாவும் அவ கூடவே இருக்கிற அந்த பவியும் பதில் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா சொல்லுவாங்க மேடம். நீங்க இப்ப சொல்லுங்க. உங்களுக்காக வெளியூர்ல இருந்து பெய்டு கில்லர்ஸ் வர வச்சு அந்த அர்ஜுனை இல்லாம பண்ணிடுவோம். அவன் சாக கூடாது. நீ தானக்கா ஜெயில இருந்தப்போ அந்த அர்ஜுன் சாகணும்னு சொன்னேன். ஆனா நான் இழந்ததெல்லாம் மீட்கணும்ல, அதுக்கு அவன் சாகாம இருந்தா மட்டும்தான் கிடைக்கும். புரியலையேக்கா. அந்த அர்ஜுனை கொடத்தனும். அவனை பணயமா வச்சு என் குடும்பத்துல இருந்து எனக்கு கிடைக்காத அந்த பணத்தை நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அந்த பவித்ராவால கிருஷ்ணா மேட்டர்ல எனக்கு ஒரு 5 கோடி ரூபாய் லாஸ். அந்த கணக்கே தீர்க்காம எப்படி அந்த அர்ஜுனனால எப்படி சாகடிக்க முடியும்? சர்க்குணம், நீங்க சொன்ன மாதிரியே பெஸ்ட் கில்லர்ஸ வர வைக்காம பெஸ்ட் கிட்னாப்பர்ஸ வர வைங்க. அந்த அர்ஜுனை உடனே தூக்க சொல்லுங்க. அந்த ரமாவும் பவியும் சேர்ந்து என்ன ஆட்டம் காட்டினாங்க. இப்ப அர்ஜுனை தூக்கி வச்சு நான் காட்டுறேன் அவங்களுக்கு ஆட்டம். சொல்லு பவி. அர்ஜுன், நீ உன்னோட ஃப்ரெண்டு மேரேஜுக்கு gift வாங்கணும்னு சொல்லிருந்தல்ல? எந்த ஃப்ரெண்டு? ஐயோ, அதான் உன் ஃப்ரெண்டு ஹேமா, உன் டார்லிங். ஆமா மாமா. அதுக்காக நான் ஒரு நல்ல gift வாங்கி வச்சிருக்கேன். ஓகே. சரி, நீ வந்து அதை என்கிட்ட இருந்து வாங்கிக்கிறியா? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீயே அதை கொடுத்துட்டு போயிற. ஐயோ இல்ல அர்ஜுன், எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. நான் போனேன்னா வர நைட் ஆகிரும். என்ன பவி இப்படி பண்ற? 10 நிமிஷம் தான் ஆகும், நீயே அதை கொடுத்துட்டு போயிற. ஐயோ புரிஞ்சுக்கோ அர்ஜுன், நீ கேட்டே நான் செய்யாம இருப்பேனா? நிஜமாவே ஆபீஸ்ல 2-3 மீட்டிங் இருக்கு. பாட்டி என்னதான் எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லிருக்காங்க. ரொம்பதான் பெரிய டாடா பிர்லா ரேஞ்சுக்கு சீன் போட்டுட்டு இருக்க. என்னப்பா பண்றது? உங்களை மாதிரி அமெரிக்கா ரிட்டர்ன்னா வீட்ல ஜாலியா நாங்களும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். நாங்க ஜஸ்ட் இந்தியா தானே.
நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன், நீ உடனே கிளம்பி வா. கார்ல வந்தாதான் டிராஃபிக்கா இருக்கும். நந்தோட பைக்கு வீட்ல தான் இருக்கும், நீ அதுல வந்துரு. ஓகேவா? சரி ஓகே, நான் வரேன். சரி. மாம்ஸ், அவ வர சொன்னானா நீ எதுக்கு போற? ஏன் அவ வந்து அதை தரமாட்டாளா? பவிக்கு ஏதோ மீட்டிங் இருக்காண்டிடி. இருந்துட்டு போட்டோம். அவ வேணும்னே உன்னை வர சொல்லிருக்கானா? நீ போகாத. உனக்கு gift தானே வேணும், அத நானும் டிடியும் செலக்ட் பண்ணி தரோம். நோ 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 நோ, இந்த மாதிரி gift விஷயத்துலலாம் பவிக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சின்ன வயசுல அவ எனக்கு கொடுத்த gift எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களே. அதனாலதான் அந்த பொறுப்பை நான் அவளுக்கு கொடுத்துருக்கேன். பவி கண்டிப்பா ஒரு நல்ல கிஃப்டா தான் வாங்கி வச்சிருப்பா. நானே போய் வாங்கிக்கிறேன். சார், அந்த பையன் கிளம்பிட்டான் சார். தனியாவா கூட ஆள் இருக்காங்களா? இல்லை சார், தனியாக தான் கிளம்புறான். பைக்கில் போகிறான் சார். சரி, நீ ஃபோனை வை. ஏய் ஏய் சார். வா இங்க பாருங்க, நீங்க கடத்த வேண்டியவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வந்துருவான். அவன் வந்ததும் அவனை மடக்குறீங்க. அடுத்த 5வது செகண்ட்ல அவனை காருக்குள்ள தூக்கி போட்டு நீங்க கிளம்புறீங்க. இதான் பிளான். இதுல முக்கியமான விஷயம், நானும் காயத்ரி மேடமும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறது வெளியே தெரியவே கூடாது. அதனால எங்களை சார் மேடம்னு மட்டும்தான் கூப்பிடணும். ஓகே சார். தப்பி தவறி கூட உங்க வாயால எங்க பேர் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது. யாரா நீங்க? ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் அர்ஜுன் வரல. என்ன ஆச்சு?
சொன்னான். அப்படின்னா இந்நேரம் வந்திருக்கணும். ஸ்விட்ச் ஆஃபா? ஸ்விட்ச் ஆஃப் வேற பண்ணிருக்கான். என்னன்னு புரியலையே. ஒருவேளை அர்ஜுன் கிளம்புறப்ப டிடி பார்த்திருப்பாளோ, அவ தடுத்து நிறுத்திருப்பாளோ? இருக்கலாம். சரி, ஓகே, நாமளே வீட்டுக்கு போய் இதை கொடுத்துருவோம். என்ன கொண்டு வந்திருக்கீங்க? டேய், என்ன கடத்தின விஷயம் மட்டும் என் வீட்டுக்கு தெரிஞ்சது, நீங்களா மாட்டுறது உறுதிடா. விடுங்கடா. அதெல்லாம் விடுங்க. பாத்துக்கலாம்டா. வாடா. சர்குணம் தான்க்கா. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க சர்குணம். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த அமெரிக்க ஆப்பிள பார்சல் பண்ணியாச்சு. அப்படியா? சூப்பர். இப்போ எங்க இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடோன்ல தான் மேடம் பையனை அடைச்சு வச்சிருக்கேன். இடம் பக்கா சேஃப். அது இருக்கட்டும், அர்ஜுன் உங்களை பார்த்தானா? இல்ல மேடம், நான் சீனுக்குள்ளே இறங்கலையே. போன்லயே பேசி அவனை கடத்த வச்சுட்டேன். அது மட்டும் இல்ல, எடுத்ததும் அவனோட மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டு கடத்தனால அவன் யாரு முகத்தையும் பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வெரி குட் சர்குணம். அவன் உங்களை பார்த்திருந்தா பின்னாடி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மட்டும் இடம் கொடுத்துறாதீங்க. ஓகே மேடம். அடுத்தது என்ன? என்ன சார் கேள்வி இது? அதான் ஆளை தூக்கியாச்சே. அப்ப அடுத்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவல் சொல்லிட வேண்டியதுதான். அப்படின்னா அந்த ரமாதேவிக்கு போன் போட்டு அர்ஜுனை விடணும்னா 6 கோடி ரூபா பணம் கேட்டு மிரட்டிடவா? பணம்லாம் வேண்டாம். என்ன மேடம், நீங்க தான் இழந்ததை மீட்கணும், அதுக்கு தான் இந்த கடத்தல்னு சொன்னீங்க. இப்ப பணம் வேணான்னு சொல்றீங்க. அக்கா பாசம் தடுக்குதா? கிழக்கிது. நான் பணம் தான் வேண்டான்னு சொன்னேன், பணமே வேண்டான்னு சொல்லல. இந்த லிக்விட் கேஷ் வாங்குறதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கு. இந்த சீரியல் நம்பர் அது இதுன்னு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அதனால நமக்கு தேவையான பணத்துக்கு பதிலா ஒரு 8 கிலோ தங்கமா கேட்டு வாங்கிக்கலாம். அந்த தங்கம் தங்க பிஸ்கட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஜுவல்ஸா இருந்தாலும் சரி, ராமாக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவளால ஈஸியா 8 கிலோ தங்கத்தை ஏற்பாடு பண்ண முடியும். சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே தங்கமாவே கேட்டு வாங்கிடுறேன். இல்ல இல்ல, அதுலயும் நீங்க இன்வால்வ் ஆக வேண்டாம். உங்க ஆளுங்களை வச்சு கேட்க வைங்க. சரிங்க மேடம். ஒரு முக்கியமான விஷயம், நான் சொன்ன பேட்டர்ன்ல தங்கத்தை கேட்டு வாங்க சொல்லுங்க. இந்த விஷயத்துல சின்னதா கூட தப்பு வந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே மேடம். ஏற்கனவே அலர்ட்டா தான் இருக்கோம், இன்னும் டபுள் அலர்ட்டா இருக்கோம். சரி, வைங்க. ஓகே மேடம்.